இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தவாங் நகரம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மிக அழகான மற்றும் முக்கியமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இயற்கையின் பேரழகு, பனிமலைகள், ஏரிகள், அருவிகள் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் மையமாக திகழும் தவாங் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு அரிய பரிசாகும். இக்கட்டுரையில் தவாங்கின் இயற்கை வளங்கள், வரலாற்று முக்கியத்துவம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா சிறப்பம்சங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். தவானின் புவியியல் அமைப்பு. தவாங் அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3048 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் பனிமலைகள், மழைக்காடுகள், சாய்ந்த பள்ளத்தாக்குகள் மற்றும் பசுமை விரிந்த மலைத்தரைகள் அனைத்தும் இவ்விடத்தின் இயற்கை சிறப்பை வெளிப்படுத்துகின்றன. தவாங் பகுதி சீனா மற்றும் பூடான் எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது என்பதால் இது பாதுகாப்பு முகாமாகவும் செயல்படுகிறது. தவானின் இயற்கை அழகு. 1. பனிமலைகள் மற்றும் பசுமை நிலங்கள். தவாங் நகரம் ஹிமாலய மலைத்தொடரின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஆண்டில் பெரும் பகுதியில் பனிப்பொழிவு காணப்படும் இந்நகரம் வெண்மையான பனிமலைகள் மற்றும் பசுமை நிலங்களால் சூழப்பட்டுள்ளது. தவாங்கிலிருந்து பார்க்கும் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் இயற்கையின் மகத்தான காட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. 2. செலா பாஸ். 15,700 அடி உயரத்தில் அமைந்துள்ள சிலா பாஸ் என்பது தவானை மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கியமான மலைப்பாதையாகும். இதன் அருகில் அமைந்துள்ள சிலா ஏரி பனிமலைகளால் சூழப்பட்டு அற்புத காட்சியை வழங்குகிறது. வாகனங்களில் பயணிக்க விரும்பும் பயணிகள் இப்பாதையில் இயற்கையின் மிக அழகான தருணங்களை அனுபவிக்கலாம். 3. மாதிரி ஏரி மாதுரி லேக். அண்மை காலங்களில் பாலிவுட் திரைப்படங்களில் இடம்பெற்றதாலேயே இந்த ஏரி மாதுரி ஏரி என அழைக்கப்படுகிறது. இதன் மூலப்பெயர் ஷோங்கார்ஜர் லேக். பனிமலைகளாலும் நெடிய மரங்களாலும் சூழப்பட்ட ஏரி அமைதியான சூழலுடன் ஆனந்தத்தை வழங்கும் இடமாகும். நுரானாங் அருவி நுரானாங் ஃபால்ஸ். பசுமையான வனப்பகுதியில் விழும் இந்த அருவி சுமார் 100 மீட்டர் உயரத்தில் விழுகிறது. இயற்கையின் வளம் மற்றும் அழகை காண விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு பார்வைத்தக்க இடமாகும். தவானின் வரலாறு. 1. பௌத்த வரலாற்று முக்கியத்துவம். தவாங் என்பது பௌத்த மதத்தின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. 17ஆம் நூற்றாண்டில் மெராக் லாமா லோட்ரே கியட்சோ என்பவர் இங்கு தவாங் மானஸ்ட்ரியை நிறுவினார். இது இந்தியாவிலுள்ள மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகும். உலகிலேயே இது திபெத்தின் பொட்டாலா பலாஸுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய மடாலயமாக கருதப்படுகிறது. 2வது தலாய் லாமா தவானில் பிறந்தவர் என நம்பப்படுகிறது. இதனால் இப்பகுதி திபெத்திய பௌத்தர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக உள்ளது. 3ஆம் இந்தியா சீனா போர். தவாங் 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போரில் முக்கிய பங்கு வகித்தது. சீன படைகள் இப்பகுதியை ஊடுருவ முயற்சி செய்ததன் காரணமாக இங்கு இந்திய இராணுவம் தங்களது கண்காணிப்பை பலப்படுத்தியது. தாவங் வார் மெமோரியல் இந்த போரில் உயிர் கொடுத்த வீரர்களுக்கு நினைவாக அமைக்கப்பட்டது. கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை. 1. மொன்பா பழங்குடியினர் மான்பா ட்ரைப். தவாங் பகுதிகளில் பெரும்பாலும்